அந்த ஆனந்தி வேலை பாக்குறேன்ற பேர்ல இன்னொருத்தன் கூட ரகசியமா சுத்தி திரியறாளே, அத கேட்க துப்பு இல்ல இங்க உங்களுக்கு? அவளோட நடையும் உடையும் கலர் கலரா புடவைய கட்டிக்கிட்டு பூவை வச்சுக்கிட்டு அப்படியே மினிக்கிட்டு தெரியறா. எல்லாம் எதுக்கு? இந்த மாதிரி தெரு பொறுக்கதான். எங்க அம்மாவை ஏன் திட்டுறீங்க? நான் நட்டாஷாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எல்லாருக்கும் தெரியற மாதிரி தான் வாழ்றேன். ஆனா நீ அந்த ஆளு கூட திருட்டுத்தனமா சுத்திட்டு இருக்க. இதுக்கு பேரு என்ன தெரியுமா? சந்தோஷமான விஷயம் மீனாட்சி. இன்னும் ஒரு வாரத்துல மீனாட்சி சில்க்ஸ் ஆரம்பிக்க எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷம். எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லிடலாம்ல? இப்ப இதை சொல்ல வேண்டாம். நான் சொல்றதுக்கு காரணம் இப்போதைக்கு அந்த சூழ்நிலை இல்லைங்கிறதுனால மட்டும்தான். ஹலோ ஹலோ, எல்லாரும் கொஞ்சம் வெளில வரீங்களா? ஹலோ, என்ன சரவணா? நான் என்னமோ இந்த வீட்டு மானத்தை வாங்கிட்டேன், உங்க கௌரவத்தெல்லாம் கெடுத்துட்டேன்னு சொன்னீங்கல்ல. ஆனா நீங்கெல்லாம் தலைமையில வச்சு கொண்டாடுறீங்களே ஒரு சாக்கடை, அவ என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கா தெரியுமா? சரவணா என்ன பேசுற நீ? கரெக்டா நியாயமா பேசுறேன். வேலைக்கு போறேன்ற பேர்ல ஊர் சுத்திட்டு இருக்கா. என்ன பேசுறீங்க தம்பி? நீங்க பேசுறது ஒண்ணும் புரியல. உங்களுக்கு எப்படி புரியும்? நீங்க குடுக்கிற தைரியத்துல தானே அவ எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு தெரியறா. சரிங்க, நான் ஓப்பனா உடைச்சு பேசுறேன். நான் கல்யாணம் பண்ணி இப்ப இந்த வீட்டுக்கு ஒருத்தைய கூட்டு வந்தேன்னு நீங்க எல்லாரும் என்ன கடிச்சு கொட்டுறீங்கல்ல. ஆனா அந்த ஆனந்தி வேலை பாக்குறேன்ற பேர்ல இன்னொருத்தன் கூட ரகசியமா சுத்தி திரியறாளே, அத கேட்க துப்பு இல்ல இங்க உங்களுக்கு? கொஞ்சம் வாய்க்கு வாய் இந்த புள்ளைக்கு நான் எதுவும் செய்யல, இந்த புள்ள மேல அக்கறை இல்லன்னு என்ன பேச்சு பேசினா என்ன? இப்ப இவ மேல அக்கறை இருக்கிறவ எதுக்கு வெளியில போய் இப்ப கூத்தடிக்கணும்? என்ன தம்பி இப்படி பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்கீங்க? நான் ஒண்ணும் பைத்தியக்காரத்தனமா பேசலங்க, அவ அப்படி நடந்துக்கிறா. வந்தா கேளுங்க, நானும் தான் பார்க்க போறேன். இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டா என்கிட்ட. நடு ரோட்ல இன்னொருத்தன் கூட பைக்ல உரசிக்கிட்டே போறா. என்னடின்னு கேட்டா அப்படியே முழிக்கிறா. அவன் என் சட்டையை பிடிக்கிறதுக்கு வரான். நான் பேசாம வந்துட்டேன். நீங்கெல்லாம் அவ பெரிய ஒழுங்கு மாதிரி பேசிட்டு இருக்கீங்கல்ல, அந்த கேடு கெட்டவ பண்ற வேலை உங்களுக்கும் தெரியணும்ல, அதுக்கு தான் சொல்றேன். இப்பயாவது அவளை பத்தி தெரிஞ்சுங்க. ஏய், போது நிறுத்து உன் கதைய. நீ பண்ண தப்ப நியாயப்படுத்த அவன் மேல பழிய போடுறியா? அதுக்கெல்லாம் எனக்கு எந்த அவசியமும் இல்லைங்க. ஊர்ல எல்லாரும் பாக்குற மாதிரி வரத்திக்கிட்டு போறத பார்த்துட்டு வந்துதான் நான் இங்க பேசுறேன். சும்மா ஒண்ணும் பேசல. சரிடா, அப்படியே இருந்தாலும் உனக்கு என்ன வந்துச்சு? நீதான் அவன் பொண்டாட்டி இல்லைன்னு சொல்லிட்டல்ல, அப்புறம் என்ன? இது நாங்க நியாயம். நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டு வந்ததுக்கு 1000 நொட்ட சொல்லி கேவலமா பேசுனீங்கல்ல, என்ன வெளில போக சொன்னீங்கல்ல. இப்ப அவ செஞ்சதை கேளுன்னு சொன்னா உங்களுக்கு வலிக்குதா? நீங்களாம் நியாயஸ்தர்கள் தானே? தம்பி போதும், சும்மா சொல்லணுங்கிறதுக்காக பொத்தும் பொதுவா எதுவும் சொல்லாதீங்க. அவர் ஒண்ணும் பொத்தாம் பொதுவா சொல்லல, உண்மையதான் சொல்றாரு. நான் கூட கேள்விப்பட்டேன். வைஜெயந்தி வேண்டாம், அனாவசியமா அடுத்தவங்க விஷயத்துல பொய் சொல்லிட்டு தெரியாத. நான் ஏங்க பொய் சொல்லணும்? அவ என்ன பெரிய எலிசபெத்தா? அவ மேல பொறாமப்பட்டு நாங்க அப்படியே பொய் சொல்றதுக்கு? எல்லாத்தையும் நாங்க கேள்விப்பட்டதை தான் சொல்றோம். நான் தெரியாம தான் கேக்குறேன். இவ படிச்ச படிப்புக்கு இவளுக்கு யாருங்க வேலை கொடுக்க ரெடியா இருக்காங்க?
அவன் பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு வேலை கிடைக்காம என்னடா பண்றதுன்னு தலையில கைய வச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க ஓரமா. இந்த அம்மா படிச்ச 10ஆம் கிளாஸுக்கு உடனே கூப்பிட்டு இந்தான வேலை கொடுக்கறதுக்கு எந்த கேனிங்க இருக்கும்? இவளுக்கு எங்க வேலை கிடைச்சிருக்குன்னு எங்களுக்கு தெரியாதா? நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அவளோட நடையும் உடையும் கலர் கலரா புடவைய கட்டிக்கிட்டு பூவை வச்சுக்கிட்டு அப்படியே மினிக்கிட்டு தெரியறா. எல்லாம் எதுக்கு? இந்த மாதிரி தெரு பொறுக்கதான். எங்க அம்மாவை ஏன் திட்டுறீங்க? எதுக்கு பெரியம்மா என் அம்மாவை திட்டுறாங்க? எங்க அம்மா என்ன தப்பு பண்ணாங்க? எங்க அம்மாவை ஏன் திட்டுறாங்க? தம்பி, அவனை கண்டிக்கிற உரிமை இன்னும் உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவன் என் புள்ள தானே. அடடா, இப்ப மட்டும் அவன் உன் பையன் ஆயிட்டானடா. இந்த பாருங்க, சும்மா இந்த பேச்ச மாத்திர வேலை எல்லாம் வேணாம். இன்னைக்கு எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சு ஆகணும். அவ இந்த வீட்டை விட்டு வெளியில போகணும். அந்த கேடு கட்ட வேணுமே இந்த வீட்டுல இருக்க கூடாது. இப்பவே இன்னைக்கே போகணும். அப்படிலாம் சொல்ல முடியாது சரவணா. ஆனந்தி வரட்டும், அப்புறமா பாத்துக்கலாம். வரட்டும். இன்னைக்கு வந்து என்ன டிராமா பண்ண போறான்னு நானும் பாக்குறேன். ஆனா இதுக்கு ஒரு முடிவு வரணும். வரலைன்னா நான் இன்னைக்கு விட மாட்டேன். ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்ல, சரவணன் உன் மேல தேவையில்லாம பழி போடுறாரு. உன்னை பத்தி ரொம்ப மோசமா பேசுறாரு. என்னவாக்கா? ஏய், போதுண்டி உன் நடிப்பு. இத்தோட நிறுத்திக்க. எல்லாருக்கும் உன் லட்சணத்தை சொல்லியாச்சு. என்ன வேணும் உங்களுக்கு? அப்படியே அரைஞ்சு பல்லெல்லாம் கழட்டிடுவேன். பெரிய உத்தமி மாதிரி எப்பயும் நாடகம் போடுவ. இப்ப என்ன பம்முற? உன் குட்டு வெளில வந்துருச்சுன்னு பயமா? எது? என்னடி, அவன் கூட தான் ஒன்னா பைக்ல உரசிட்டு போன கன்றாவியத்தான் நான் பார்த்தனே. ஏண்டி, அப்போ நான் பேசினா உனக்கு ஏன் கோவம் வருது? வாயை திறந்து பேசு. என்ன ஆட்டம் போட்ட நீ? அந்த நட்டாஷாவை நான் கல்யாணம் பண்ணி கூட்டு வந்ததுக்கு அந்த வீட்டுக்கே வந்து என்ன அசிங்கப்படுத்தினல்ல, போலீஸ் வரைக்கும் போன. இப்ப எங்கடி போச்சு அந்த தகராறெல்லாம்? இப்ப நான் போட்டா போலீஸ் வரைக்கும் நாரி போயிடுவோம் பொழப்பு. என்ன நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு நின்னுட்டு இருக்கீங்க. இப்ப போல அந்த குடும்ப மானம் ஊர்ல இருக்கவன்லாம் இப்ப கேவலமா பேச மாட்டான். கேளுங்க வாயை திறந்து. அவனுக்கும் இவளுக்கும் என்ன சம்பந்தம்? அவன் யாரு என்னன்னு சொல்லுங்க. இங்க பாருங்க, அவர் எனக்கு வேலை போட்டு கொடுத்திருக்காரு, எனக்கு உதவி பண்ணிருக்காரு. ஏய் சீ, வேலை போட்டு கொடுத்திருக்கான்னா வேலையை மட்டும் பார்க்க வேண்டியதானடி? எதுக்கு பைக்ல ஏறிட்டு உரசிட்டு போற? அவனை ஏதாவது சொன்னா அப்படியே பொங்குற.
சொல்லுடி, பத்தினி மாதிரி பேசுவல்ல, புள்ள மேல அக்கறை இல்ல, அவன் வாழ்க்கைய பத்தி எண்ணம் இல்ல, என்னெல்லாம் என்ன பேசுன? இப்ப சொல்லு, உன் புள்ள மேல இருக்கிற அக்கறையில தான் நீ அவன் கூட சுத்திட்டு இருக்கியா? சொல்லுடி. வாயை திறந்து பேசு. உனக்கு அவனுக்கும் என்ன சம்பந்தம்னு உடைச்சு சொல்லு. உண்மையை சொல்லு. உனக்கும் அவனுக்கும் தொடர்பு இருக்குன்னு ஒத்துக்கோ. போதும். இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசுன மரியாதையா இருக்காத. ஏய், என்ன வேணும் உனக்கு இப்போ? நான் தான் உன் பொண்டாட்டி இல்லைன்னு அறுத்து விட்டுட்டல, அப்புறம் நான் எப்படி போன உனக்கு என்னையா? என்ன என்கிட்ட இப்படி வம்பெழுக்கு தான் நட்டாஷாவை அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சியோ? ஏய், கேக்குறதுக்கு பதில சொல்லு. எதுக்கு அவன் கூட சுத்திட்டு இருக்க? நீ கேட்க கூடாது. உனக்கு பதில் சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. நான் இந்த வீட்டு பொண்ணு. என்ன கேள்வி கேட்கிற உரிமை இங்க பார். இங்க நிக்கிறாங்க, உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு, அது உனக்கு இல்ல. இனிமே இந்த கதையெல்லாம் இங்க செல்லாது. எப்ப நீ இன்னொருத்தன் கூட சுத்துற அளவுக்கு போயிட்டியோ அப்பவே இந்த வீட்டுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஆயிடுச்சு. மரியாதையா மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு ஓடிடு. இந்த பக்கமே எட்டி பார்க்க கூடாது. கேடு கெட்டவளுக்கு சொத்து வேற கேக்குது. ஏய், இந்த குடும்பத்துல இருந்து 10 காசு உனக்கு கிடைக்காது. என் பையன் வாரிசுனா அவனுக்கு நானா பார்த்து செஞ்சாதான் உண்டு, இல்லைன்னா அதுவும் கிடையாது. மத்தபடி இங்க இருந்து உனக்கு எந்த பங்கும் கிடையாது. வெள்ளபொடி. சபால்டா, இதுக்கு தான் இவ்வளவு நாடகம் பண்ணியா? என்னடா எலி அம்மனமா தெரியுதேன்னு பார்த்தேன். இப்பதான் புரியுது. இதுல நீ எதுவும் பேசக்கூடாது. ஏன்டா பேசக்கூடாது? சும்மா நீ பேசலாம் கேட்டுட்டு வாயை மூட்டிருக்கணும்னு அவசியம் கிடையாது. முதல்ல அவளை கேட்க நீ யாரா? அவ புருஷன். எது? ஆமா, டைவர்ஸ் இன்னும் முறைப்படி வாங்கல. இன்னமும் சட்டப்படி நான் அவளுக்கு புருஷன் தானே. அவளை கேட்க எனக்கு எல்லா உரிமையும் இருக்குல்ல. எது? பொண்டாட்டியா? எங்க இதே வார்த்தைய அந்த நட்டாஷா முன்னாடி நின்னு சொல்லு பாப்போம். முடியாதுல்ல? அப்போ மூடிக்கிட்டு பேசாம இருங்க. சும்மா நீ பண்ண தப்ப சரி கட்ட என் மேல பழி போட்டு நீ தப்பிக்க பாக்காத. எனக்கு அப்படி எந்த அவசியமும் இல்லடி. நான் நட்டாஷாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எல்லாருக்கும் தெரியற மாதிரி தான் வாழ்றேன். ஆனா நீ அந்த ஆளு கூட திருட்டுத்தனமா சுத்திட்டு இருக்க. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? சரவணா, என்ன என்ன வார்த்தை பேசுற நீ? என்னங்க இது? நான் நட்டாஷாவை கல்யாணம் பண்ணதுனால இந்த குடும்பத்தோட மானம் காத்துல பறந்ததுன்னு சொன்னீங்க. ஆனா இவ பண்ற வேலைக்கு இப்ப எல்லாரும் அமைதியா இருக்கீங்க. நான் கேட்டா என்னையும் அதட்டுறீங்க. இந்த பாருங்க, எல்லாருக்கும் சொல்றேன், இந்த கேடு கட்டவ இனிமே இந்த வீட்டுல இருக்க கூடாது. அப்புறம் இவளுக்காக என் பங்குல இருந்து ஒரு பைசா கூட விட்டு தர முடியாது. முதல்ல இவளை பேக் பண்ணி இங்க இருந்து அனுப்புங்க, இல்ல அவ்வளவுதான். இந்தப்பா. என்ன ராஜேந்திரா இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? சும்மா தானே. எல்லாரும் இருக்காங்களா? இருக்காங்க. எங்க போறாங்க? எல்லாம் அங்கதான் இருக்காங்க. என்னென்ன விஷயம்? சொல்றேன், உனக்கு சொல்லாமலா? வா போங்க.
மீனாட்சி மீனாட்சி வரேங்க. என்னங்க சொல்லுங்க. வா சொல்றேன். என்னங்க என்ன விஷயம்? சந்தோஷமான விஷயம் மீனாட்சி. இன்னும் ஒரு வாரத்துல மீனாட்சி சில்க்ஸ் ஆரம்பிக்க எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷம். எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லிடலாம்ல? எதுக்குங்க? எதுக்கு இப்பவே எல்லாத்தையும் சொல்லணும்? அப்புறம் சொல்லிக்கலாம். என்ன சொல்ற மீனாட்சி? அவங்க கிட்ட சொல்ல வேண்டாமா? ஏங்க ஒரு விஷயத்த சொல்லும்போது அது கேட்டு சந்தோஷப்படுறவங்களா இருந்தா சொல்லலாம். இந்த விஷயத்த சொன்னா சண்முகம் தம்பி நல்லதா எடுத்துப்பாரு, ராஜேந்திரன் தம்பி கூட நல்லதா தான் எடுத்துப்பாரு. ஆனா மத்தவங்க அது சந்தோஷமா எடுத்துப்பாங்களா? மீனாட்சி, அவங்க இதை எப்படி வேணும்னாலும் எடுத்துக்கிட்டோம். ஆனா சொல்ல வேண்டியதை நம்ம சொல்லிடலாம். நாம ஒன்னும் ஆடம்பரமா கடையை ஆரம்பிக்க போறதில்ல, சின்னதா தானே செய்ய போறோம். அப்படி இருக்கும்போது எதுக்குங்க அவசரப்பட்டு இப்பவே சொல்லணும்? நம்ம கடைன்னு நான் சொன்னதே நம்ம வாழ தேவையானது தானே தவிர அதை நல்ல வியாபாரம் பண்ணி அதுல அப்படியே கொடி கட்டி பறந்துனோன்ற நோக்கத்துல இல்லை. இதே தொழில் செஞ்சு பழக்கமானதுனால இதை விட்டா வேற எதுவும் தெரியாது. நம்ம தேவைகள் எல்லாத்தையும் செய்யறதுக்கு தான் இந்த தொழில். அப்படி இருக்கும்போது எதுக்கு இதை ரகசியமா செய்யணும்? இல்லைங்க, நான் ஒரு விஷயம் சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும்னு நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்படி பேசுறீங்க. இது வேற யாருக்குமே தெரியவே கூடாது, நம்ம ரகசியமா காதும் காதும் வச்ச மாதிரி செய்யணும், அவங்க கிட்ட இதை மறைக்கணும்னு நான் சொல்றேன். அந்த மாதிரி நான் எப்படிங்க சொல்லுவேன்? இப்ப இது சொல்ல வேண்டாம் நான் சொல்றதுக்கு காரணம் இப்போதைக்கு அந்த சூழ்நிலை இல்லைங்கிறதுனால மட்டும்தான். இப்பதாங்க நிறைய விஷயம் புரியுது. சில பேர்கிட்ட சொல்லக்கூடாத விஷயங்களை சொல்றது கூட தப்புதான். அதை நான் இப்பதான் உணர்றேன். இத்தனை நாள நாம அப்படிதான் இருந்திருக்கோம். ரொம்ப தப்பு பண்ணிட்டோங்க. வளைஞ்சு ஓட வேண்டிய நேரத்துல நேரா ஓடிட்டு இருந்திருக்கோம். கேட்டா நாம நேரா தான் ஓடுவோம்னு சொல்லியிருக்கோம். கடைசியில நாம முட்டிக்கிட்டு தான் போய் நிக்க வேண்டியதா இருக்கு. இப்ப என்ன சொல்ற? ஆள் ஆளுக்கு செய்யற மாதிரி இதை அப்படியே ரகசியமா வச்சுக்க சொல்றியா? ரகசியம்னு சொல்லலைங்க. ஆனா இப்போதைக்கு யாருக்கும் நாம சொல்ல வேண்டாம், பின்னாடி பாத்துக்கலான்னு தான் சொன்னேன். நமக்கு யாரும் வேண்டாங்க. கடை திறக்கிறதுக்கு கூட நான் யாரையும் கூப்பிட போறதில்ல. நான் சுயநலமா யோசிக்கலங்க. இப்ப நாம போய் கூப்பிட்டோம்னா சந்தோஷமா வர்ற சூழ்நிலையிலயோ இல்ல மனநிலைமையிலயோ இங்க யாருமே இல்லைங்க. நல்ல மனநிலைமையில இல்லாதவங்களை கூப்பிட்டு ஒரு ஃபங்க்ஷனை நடத்துறதை விட ஒரு முட்டாள்தனம் வேற எதுவுமே இல்லைங்க. அதைத்தான் நம்ம இத்தனை நாளும் செஞ்சிட்டு இருந்திருக்கோம். இல்லம்மா, எனக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு. நாளைக்கு இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வந்தா அதை வச்சு வேற மாதிரி பேசுவாங்க. நரம்பில்லாத நாக்குங்க, எந்த பக்கம் வேணாலும் பேசும். அதைத்தான் நானும் சொல்றேன். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் சுயநலமா யோசிக்கவே இல்லைங்க. இப்போதைக்கு நமக்குள்ள இருக்கட்டும், அப்புறமா பாத்துக்கலாம். நமக்குள்ளேயே இருக்கட்டும்னா அப்ப நாளைக்கு கடை திறக்கும் போது யாரையும் கூப்பிட வேண்டாம்னு சொல்றியா? அப்படி சொல்லலைங்க. இந்த தடவை உறவுகள்ல யாரையும் கூப்பிட வேண்டான்னு தான் சொல்றேன். உங்க ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுங்க. அது தப்பு இல்லையா மீனாட்சி? பொம்பளைங்க மனசை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியலங்க. நான் இந்த வீட்டுக்குள்ளேயே தினமும் உட்கார்ந்து இருக்கிறவ. எனக்கு புரியுற நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியாது. நான் நல்லதுக்கு மட்டும்தான் சொல்றேன். இல்லம்மா, நீ என்ன சொன்னாலும் எனக்கு என்னமோ மனசு உடுத்துது. அவங்க கிட்ட சொல்லாம இருக்கிறது கடைசி வரைக்கும் சங்கடமாவே தான் இருக்கும். சரிங்க, உங்க இஷ்டம். என் மனசுல பட்டதை நான் உங்ககிட்ட சொன்னேன். உங்களுக்கு எது தோணுதோ அந்த மாதிரியே செய்யுங்க.